Hi my channel viewers, welcome my cooking channel. எப்பொழுதுமே என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு ஒரு வெரைட்டியான ஒரு ரெசிபி நான் என்னோட சேனல் இன்னைக்கு ஷேர் பண்ணுது. நமக்கு குக்கும்பர் வச்சு பண்ணனா தாம்புடி சொல்லி மோரெல்லாம் ஆட் பண்ணி பண்ணனா ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இந்த நம்ம குக்கும்பரை எப்பவுமே நம்ம சாலட் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஆட் பண்ணும். ஆனால் நமக்கு மோர் குக்கும்பரை எல்லாமே வச்சு பண்ணனா ஒரு ரைஸோட கூட எடுக்கலாம் ஒரு சைட் டிஷ் ரெசிபி. நமக்கு இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எப்பொழுதுமே நான் சொல்றது ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெசிபிஸ் தான் எப்போயுமே நான் ஷேர் பண்ணுறது என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு இந்த தாம்புடி சொல்லி குக்கும்பர் வச்சு மோரெல்லாம் ஆட் பண்ணி பண்ணனா இந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாருமே பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்காக குக்கும்பர் இங்கே எடுத்து வச்சிருக்குது. நமக்கு அரைச்சி தான் இதை ஆட் பண்ணணும். தேங்காய் தொடி வச்சிருக்குது, கிரீன் சில்லி பச்சை மிளகு எடுத்து வச்சிருக்குது, ஜீரகம் அரைக்கும் போது வரமிளகு தேவையில்லை, ஜீரகம் மட்டும்தான் வேணும், தயிர், கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு தான் அரைக்கும். நமக்கு ஆஸ் யூஷுவல் ஆயில், சால்ட்டு, காயம், கடுகு, வரமிளகு எல்லாமே போட்டு லாஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஜீரகம் போனால் தாளிக்கும் போது இது வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி பண்ணுது. குக்கும்பர் நான் அந்த தோல் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வந்திருக்குது. இனி நமக்கு ஒரு ஜாரில் இதெல்லாமே குக்கும்பர், துருவி வச்ச தேங்காய், பச்சை மிளகு, ஒரு இந்த டைப் ஆஃப் பச்சை மிளகு கிரீன் சில்லி என்னென்ன நல்லா இருக்குது, நல்லா காரமாக இருக்கும். நீ ஜீரகம் தாளிக்கும் போதும் வேணும், அரைக்கும் போதும் ஜீரகம் வேணும், கருவேப்பிலை அண்டு மோர், இஞ்சியும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு வரலாம். அரைச்செடுத்து இங்கே வந்திருக்குது குக்கும்பர், தேங்காய், ஜீரகம், கிரீன் சில்லி, பச்சை மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்குது. ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சிருக்குது. இதில் ஜஸ்ட் நமக்கு ஃபைனலாக கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணலாம். அரைக்கும் போது ஆட் பண்ணியிருக்குது, தாளிக்கிறதுக்கு முன்னாடியும் கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். நமக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்குது. சால்ட்டு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா இலக்கி விடலாம். மோரி குழம்புன்னா கொஞ்சம் ஒரு இது நம்ம மேங்கோ வச்சு இது பண்ணலாம், ரா மேங்கோ வச்சு இது பண்ணலாம், நல்லா தானே இருக்குது. இதே மாதிரி நம்ம குக்கும்பர் அரைச்ச மாதிரி மாங்காய் அந்த தோலெல்லாம் களைஞ்சி கட் பண்ணி அதை அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணலாம், நல்லா தானே இருக்கும். இது நமக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்குது. அதில் கடுகு, ஜீரகம், ஜீரகம் அரைக்கும் போது ஆட் பண்ணியிருக்குது, தாளிக்கும் போதும் வேணாம், கொஞ்சம் காயம் அண்டு வரமிளகு.
நம்மோட குக்கும்பர் வச்சு பண்ணனா தாம்புளி இங்கே ரெடி ஆயிருக்குது. நம்முடைய குக்கும்பர் வச்சு பண்ணனா தாம்புளி இங்கே ரெடி ஆயிருக்குது. எல்லாருமே இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். நமக்கு வந்து எமர்ஜென்சியா எல்லாம் ஒரு டிஷ் பண்ணனேன்னா நமக்கு வந்து ரைஸுக்கு பண்ணனேன்னா அது வந்து சூப்பரான ஒரு டிஷ். நமக்கு வந்து குக்கும்பர் வச்சு குக்கும்பருக்கு பதிலாக நமக்கு ரா மேங்கோ வச்சும் இது பண்ணலாம். அடிப்பொடியாக தானே இருக்கும். நமக்கு வந்து இந்த குக்கும்பர் தாம்புளி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இனி வேற ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வரணும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.